இந்த உலகத்தில் காலத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியுமா? மரணம், நேரம், விதி, இந்த மூன்றுக்கும் ஒரே அதிபதி இருக்கிறார். அவரே கால பைரவர், சிவபெருமானின் உக்கிர அவதாரம். ஒரு காலத்தில் பிரம்மா தன்னை உலகத்தை படைத்த ஒரே தெய்வம் என எண்ணினார். அந்த அகந்தை நாளுக்கு நாள் அதிகரித்தது. தேவர்களும் முனிவர்களும் பயந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். அகந்தை தெய்வத்திற்கும் ஆபத்து. அதனால் சிவன் உக்ரசக்தியாக அவதரிக்க முடிவு செய்தார். ஒரு பெரும் ஒளியிலிருந்து கரிய மேகம் போல் தோன்றினார் அவர். நெருப்புக் கண்கள், கையில் திரிசூலம், கழுத்தில் கபால மாலை. அவரே கால பைரவர். பிரம்மாவின் அகந்தையை அழிக்க அவர் தோன்றிய தருணம் 3 உலகங்களும் அதிர்ந்தன. அகந்தை அழிந்தது. ஆனால் பாவம் அவரை தொடர்ந்து வந்தது. பாவ நிவாரணம் பெற கால பைரவர் காசி சென்றார். அங்கே சிவபெருமான் கூறினார், இந்த காசியின் காவலன் நீயே. அன்று முதல் காசி நகரின் காவல் தெய்வம் கால பைரவர். உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கிறதா? பயம், தடைகள், எதிரிகள் தொந்தரவு செய்கிறார்களா? கால பைரவரை நினை, காலம் உனக்கு வழிவிடும். ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நம.